السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. ما بعد، رضيت بالله ربا وبالإسلام அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நபி தோழர்கள் என்ற தலையங்கங்களுக்கு பல கண்ணியம் வாய்ந்த மனிதர்களில் புனிதர்களாக வாழ்ந்து மரணித்த நல்லோர்களின் வரலாறை பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்றைய தினம் நாம பார்க்க இருக்கிற நபி தோழருடைய புனை பெயர், பட்டப்பெயர் முஅத்தினுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்பாளர், அவர்களை எழுப்பாட்டக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிற மிகச் சிறந்த ஒரு நபித்தோழருடைய வரலாறு. இந்த பூமி பந்துக்கு மேல பல ஆட்சியாளர்கள் வந்து மரணித்திருக்கிறார். பல ஆட்சியாளர்கள், பல தலைவர்கள் என்று எத்துணை பேர்கள் வந்து மாண்டு மரணித்து போனாலும் அத்தோடு அவர்களுடைய வரலாறு முடிவுக்கு கொண்டு வந்து பட்டுவிடும், முடிஞ்சுவிடும். கொஞ்ச நாள் தான் வீரியம். எல்லா தலைவர்களுடைய ஆரம்ப நிலையும் மனிதனை எல்லாரும் சீக்கிரமா தன்னோடு வந்து இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பல ஈர்ப்பு வாசகத்தையும் வசனங்களையும் பேசுவதுண்டு. நம்ம எல்லாருமே சமம்தான், நம்ம எல்லாரும் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி பாதையில போகணும், நம்முடைய உரிமைக்காக நாம நிக்கணும் என்று சமுதாயத்தில் சீர்மிகு வசனங்களை பேசி மக்களை எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற துணி என்பது எல்லா தலைவர்களின் ஆரம்ப நிலையாக இருக்கு. ஆனா அந்த துணியில தன்னை வாழ்க்கையை அமைத்துக் கொள்றாரா இல்லையாங்கிறது தான் இறுதி வரையில் அந்த தலைவர் எப்படி வாழ்கிறார், சொன்ன பாங்கின் அடிப்படையில் வாழ்கிறாரா இல்லையா என்பதில் தான் அவருடைய வரலாற்றின் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் எந்த நிலையில் மனிதனோடு ஒட்டு உறவாட சொன்னார்களோ, இன, நிற, மொழி போன்ற பாகுபாடு இன்மையோடு எப்படி இணைந்து சேர்ந்து வாழ வேண்டும் என்று கற்பித்தாங்களோ, மரணம் வரையிலும் வாழ்ந்த ஒரே தலைவர் அந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். வரலாற்றை பாருங்க. குறிப்பிட்ட காலத்தினுடைய வளர்ச்சி ஏழை எளியவர்களை கொண்டுதான் அந்த வளர்ச்சி ஒன்றினுடைய வளர்ச்சியினுடைய பாவை அமையப்படுது. அது வளர்ந்த ஒரு கட்டம் உயர்ந்த பின்னால லாபகரமாக இருந்து அல்லது சேஃப்டியை கருதி பணக்கார வந்து சேராங்க. இல்லாம ரஹிம ரப்பி எல்லாரையும் சொல்லல, சேஃப்டி வளர்ந்துட்டாங்க இப்போது இணையலாம் அப்படின்னு வருவாங்க. இணைஞ்ச பின்னாடி அந்த தலைவருடைய நிலை என்ன, அவர் உண்மையானவரா, அவருடைய கொள்கையில் அவர் முதல்ல உறுதியானவரா என்பதை அறிகிறதுக்கு இந்த சேர்க்கைக்கு பின்னாடி எப்படி இருக்கான்னு பார்த்தா தெரிஞ்சும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் தவிக்கிற அளவுக்கு ஏழை எளியவர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டி உறவாடு. நாம் எது வரையிலன்னா மரணிக்கிற வரையில். பல செல்வந்த நபி தோழர்கள் எல்லாம் பொறாமைப்படுகிற அளவுக்கு இறை தூதர் அவர்கள் ஏழை எளியவர்களோடு ஜீவித்தார். அதற்கு பெரும் 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 எடுத்துக்காட்டு இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, அபிசீனியா என்கின்ற இன்றைக்கு எத்தியோப்பியா என்று அழைக்கப்படுகிற ஒரு நகரத்துல பிறந்தவர் தான் இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு.
இவருடைய தந்தையின் பெயர் ரவாஹா, இவருடைய தாயார் பெயர் ஹமாமா இல்லது சௌதா என்று சொல்லப்படுது. இந்த இருவருக்கும் பிறந்த புதல்வர் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பிலால் ரலியல்லாஹுடைய வம்சம், அவங்களுடைய இனம் எப்படியானவர்கள் என்றால், நாம பிறந்தது நாம மரணிக்கிறது, இந்த இரண்டுக்கு நடுவுல உள்ள நம்முடைய வாழ்வு யாருக்காவது ஒரு ஆளுக்கு அடிமைப்பட்ட நிலையில் தான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பது அவருடைய இனத்தின் கொள்கை. அந்த கொள்கையை மாற்றிட, திருத்திட அவர்களில் எந்த ஒரு புரட்சியாளரும் வந்ததில்லை. ஏனென்றா அதே தொனியில் வாழ்ந்து பழகியவர். இன்றைக்கு இனத்தால், குலத்தால், மொழியால் தாழ்ந்த மனிதர்கள், தாழ்ந்தவர்களாக பார்க்கப்படக்கூடியவர்கள் தன்னை எப்பொழுது தாழ்ந்தவர்களாக நினைக்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் உண்மையான தாழ்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறார். இல்லை, ஏன் நான் தாழ்ந்தவன், நானும் மனிதன் தானே, எனக்கு வருவதும் ரத்தம், அவனுக்கு வருவதும் ரத்தம், நான் கழிந்தாலும் நாரும், அவன் கழிந்தாலும் நாரும், நான் குளிக்காட்டியும் நாரும், அவன் குளிக்காட்டியும் நாரும், அவனுக்கும் அசுத்தம் இருக்கிறது, எனக்கும் அசுத்தம் இருக்கிறது, இது என்ன பாகுபாடு என்று கேள்வி கேட்காத ஒரு துணி எப்போது வருமோ அப்போது தான் ஒரு இனத்தினுடைய தாழ்வு என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த இனம் அதை ஏற்றுக்கொள்கிற வகையில். இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் கிடையாது. இஸ்லாமிய மக்கள் அவர்களுடைய இபாதத்தில் தீவிரமானவர்கள். நாம் எப்போது அதை அங்கீகரிக்கிற துணியில் மாறுவோமோ அப்போது தான் நம்முடைய சமுதாயம் அப்படியானவர்கள் என்று பிராண்ட் கொட்டப்படும். இல்ல அப்படின்னு நம்முடைய தரப்பு நியாயத்தை சொல்லும் போது தான் அதனுடைய விழிப்புணர்வு மக்களுக்கு வரும். கேள்வி கேட்கணும், எதிர்ப்பு எதிர்க்கும், அமைதி காக்க கூடாது, நம்முடைய நியாயத்தை சொல்லும். ஆனா அபிசீனியர்களுடைய வாழ்வு வழிமுறை என்னன்னு சொன்னா கேள்வி கேட்க மாட்டாங்க. நாங்க எதற்கு அடிமையா வரணும், கருப்பின மக்கள் ஏன் அடிமையாக வரணும்? இன்னி வரைக்கும் யுஎஸ்ல, அமெரிக்கால, கலிபோர்னியால, லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற பகுதிகளில் வளர்ந்த நாகரிகம் என்று மாற்றத்தை கொள்ளக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாகுபாடு, இன பாகுபாடு, பிளாக் பீப்புள், ஒயிட் பீப்புள் என்று இன்னி வரைக்கும் பாகுபாடு இருக்கிறது. இப்போ எவ்வளவோ நாங்க வல்லரசு மேல்நாடு சொல்லிட்டு இருந்தாலும் இப்பவே இருக்குதுன்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பின வாழ் மக்களாக இருந்த அந்த அபிசீனியாவுடைய நிலையை நான் யோசிப்பார். அதிலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்டவர் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. சூக்குல் உகாம் என்று சொல்லப்படுகிற அடிமையின் சந்தையில பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒப்படைக்கப்படுகிறார். நீங்க கிராம பகுதிகளுக்கு போனாலோ அல்லது ஆட்டு சந்தைக்கு போனாலோ ஆட்டின் வியாபாரிகளோ அல்லது இறைச்சிக்காக எடுக்கக்கூடியவர்களோ அந்த ஆட்டினுடைய அந்த பிற்புகள், அந்த முதுகினுடைய கடைசி பகுதியை பிடிச்சு ஒரு பிடி பிடிச்சு தூக்கி பார்ப்பான், விதைய பார்ப்பாங்க, காலுடைய தொனியை பார்ப்பாங்க, காலுடைய ஷேப் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, கொம்ப முறுக்கி பார்ப்பான், காலை தூக்கி பார்ப்பான், வாயை குழந்தை நாக்க பார்ப்பான். ஏண்டா அவன் எதுக்கு இதை எடுக்கிறானோ அதுக்கு இது உகந்ததா அப்படின்னு பார்க்கிறதுக்கு. இதே மாதிரி அந்த சூக்குல் உகால் என்று சொல்லப்படுற அடிமையின் சந்தையில அடிமையை சாதாரணமா வாங்கிட மாட்டாங்க. வியாபாரிகளா இருந்தாலும் சரி அல்லது தேவைப்படுகிற கஸ்டமர்ஸ் ஆனாலும் வாங்கும் போது சும்மா வாங்க மாட்டாங்க, கிழிச்சு பார்ப்பாங்க ரத்தம் எப்படி கலர்ல இருக்கு, ரத்தம் என்ன கலர், வயிற்றெல்லாம் அமுக்கி பார்ப்பாங்க, தேர்வானா. அடைகாலத்துல வேலைக்கு ஆள் எடுக்கும்போது சொல்லுவாங்க, வேலைக்கு எப்படி ஆள் எடுப்பாங்க, உடல் உழைப்புக்கு நீ வேகமா நீ நடப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை நடைய வச்ச கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் நமக்கு உதவானா மாட்டானா. நம்ம ஒரு 3 வேளை சாப்பாடு 8 வேளையா சாப்பிட்டு நடந்த ஒரு நடப்போம்ல, அந்த மாதிரி ஒரு நடைய நடந்தா இவன் ஒப்பேற மாட்டான், ஒதுக்கிடுவான். விருட்டு நடந்தா இவன் உதவுவான் அப்படின்னு முடிவெடுப்பான். அந்த மாதிரி சாகசங்களை எல்லாம் செய்ய சொல்லுவான், குதி பாயி வீசு இப்படிலாம் செய்ய சொல்லுவான். அப்படி உமையத்து பின் ஹலஃப் அவனின் மூலமாக வாங்கப்பட்டவர் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. வாங்கிட்டு போய் மக்கமா நகரத்துல வீட்டுல வச்சா அவரோட வேலை என்னன்னா, அவன் வளர்க்கிற ஒட்டகத்தினுடைய மடுவுல பால் கறக்கிறதோ அந்த ஒட்டகத்துக்குண்டான தீனியை ஏற்பாடு செஞ்சு அதுக்கு கொடுக்கறதுதான் அவனோட வேலை. என்ன செய்வாருன்னா,
அந்த ஒட்டகத்தினுடைய தீவனம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பேரிச்ச பழத்தினுடைய குறிப்பிட்ட விதைகளை எடுத்து நொறுக்கி அதை கொடுக்கிறது தான் தீவனம். அதுதான் தீங்கு. அந்த தீவனங்களை போடுறதும் அதை எடுத்துக்கொண்டு வர்றதுதான் இந்த பிலால் ரலியல்லாஹு வேலை. ஆனா இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வேலை ஒரு பக்கம், என்டர்டைன்மெண்ட் சொல்லி அவங்களுடைய எஜமானர்களுக்கு ஒரு பகுதி இருக்கு. என்டர்டைன்மெண்ட் அன்னைக்கு என்னன்னா, அவர்கள் வளர்க்கிற ஆடு மாடை கூட நல்லமா வளர்ப்பாங்க. பால் கறக்குது, நமக்கு பயம் தருது, அது கொடுக்குது இது கொடுக்குதுன்னு அதுக்கு வேண்ட மாதிரியான போசாக்கான உணவெல்லாம் கொடுத்து வளர்ப்பாங்க. ஆனா அடிமைகளுக்கு அது கிடையாது. அன்பானவர் பிலாலை கூப்பிடுவார் உமையா. ஒரு பெரிய அரிகண்டம், சங்கிலி போன்ற அரிகண்டம் இருக்கும். அத கழுத்துல அணிய போட்டு இழுத்துட்டு போக சொல்லுவாங்க ஏனே அடிமைகள். உடம்புகள் உராயப்பட்டு கதறுவார், கத்துவார், சிரிப்பாங்க. வாயில ஈத்து பழத்தையும் ஏதேனும் நொறுக்கு தீனிகளையும் தின்று கொண்டே ரசிப்பாங்க. அதுக்கு மிச்சமா கயிறுகளால, இப்போ நம்ம மாஷா அல்லாஹ் ஏற்கனவே சொன்ன என்ன சொல்ற, ஒரு நாளைக்கு 3 வேளை உணவுனா 8 வேளை உணவை நம்ம சாப்பிட்டுட்டு நல்ல உருண்டியா இருக்கிறோம். ஆனா அவரோட சாப்பாடு இருக்குது சுப்ஹான ஜல்ல வஅலா அப்படி இல்லை. தேகத்தால் மெலிஞ்சவங்க, மிஞ்சியது எஞ்சியது ஒட்டி கிடக்கிறத சுரண்டி சாப்பிடுறவங்க தான் அந்த ஏழைகள், அந்த அடிமைகள், ஏழை அடிமைகள். சாப்பிட்டா என்ன இருக்கும் உடம்புல? இப்படிதான் இருப்பார். கருத்த நிறக்காரர், உதடு தடித்தவர், சுருள்முறைக்காரர், கண்கள் மஞ்சள் அடித்திருக்கும், தேகத்தால் மெலிந்தவர், கிட்ட யாரும் நின்று நின்று பேசணுமா என்று தகுதி பார்க்கிற அளவுக்கு அவருடைய உடல் துணி இருந்தவர், தேகத்தால் மெலிந்தவர். பிள்ளைகளுடைய கரங்களில, விளையாட்டு பிள்ளைகளுடைய கரங்கள்ல அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னா உமையா என்ன செய்வார்னா கயிறுகளை எடுத்து கொடுத்து அங்கங்க கெட்டி வைக்க சொல்லி பிள்ளைகளுடைய கரத்துல கொடுத்து இழுத்துட்டு போக சொல்லுவார். மற்ற பிள்ளைகள்லாம் ஒரு பிள்ளை இழுத்து, ஒரு 3-4 பிள்ளை அவரை இழுத்துட்டு ஒரு இழுப்புல கீழே விட்டுருவார், இழுத்து கொண்டு போவாங்க. மற்ற பிள்ளைகள்லாம் பார்த்து சிரிச்சுட்டேன்னு சொல்லும். இந்த அளவுக்கு சுப்ஹான ஜல்ல வஅலா அவ்வளவு சிரமப்பட்டவர் பிலால் ரலியல்லாஹு. ஆனா அன்பானவர்களே, வாழ்க்கை கொடுக்கிற அடி இருக்கு பாருங்க, வாழ்க்கை கொடுக்கிற ஒரு அடி, அந்த அடி உல 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 இறுகிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாழ்க்கை வாழும் போது ஏதாவது பெரிய கஷ்டங்கள் தாக்கும் போது அதுல தண்ணி பட்ட மாதிரி வலி விழுந்துரும். முதல்ல வாங்கணும் அடி. எந்த அளவுக்கு ஆரம்பத்திலே அடி வாங்கி 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 இருக்கிறோமா, இரும்பு சாதாரணமா இருக்கு, தாதுவா இருக்கு. அது அப்படி இல்லை, குறிப்பிட்ட செல்சியஸ்ல அது உருக்கப்படணும், உருக்கப்பட்டு அடிக்கப்படணும். அடிக்க 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 அடிக்கதான் அந்த இரும்பு அப்படி இரும்பாகும், அப்படி இருவும். அந்த மாதிரி பிலால் ரலியல்லாஹு அவர்களை இந்த சமுதாயத்திற்காக அல்லாஹ் பண்படுத்தினார், இருக்கினார். அடினா அடி, அப்படி அடி. வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கார் உமையா, நண்பர்களோடு கதைத்து கொண்டிருக்கிற, பேசிக் கொண்டிருக்கிற ஒரு தருணம் ஏற்படுது. நண்பர்களோடு பேசிட்டு இருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி முஹம்மத பாத்தீங்களா இல்லையா, ஊருக்குள்ள வந்துட்டு நம்மட வியாபாரத்தை எல்லாம் நாசமாக வந்திருக்கிறார். எத்தனையோ பயண கூட்டங்கள் இங்க இந்த மக்கமா நகரத்தை தவாப் செய்ய வர்றாங்க, இந்த சிலைகளை பார்க்க வர்றாங்க. ஆனா இவங்களையெல்லாம் தடுத்து நம்மட வணிகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க பாக்குறான். கேலி கூட்டம் என்ன தெரியுமா, பெண்களுக்கு உரிமை இருக்குங்கப்பா, பெண்களுக்கு உரிமை இருக்கா, அவங்களும் மனுஷங்க தானா, நம்ம விலை மாதுக்களை பயன்படுத்த கூடாது, அவங்களுக்கும் உணர்வு என்பது இருக்கிறா, அவங்களுக்கும் விருப்பம் தெரிவிப்பது என்று இருக்கிறா. அடிமைகள் சிரிக்கிறாங்க, அடிமைகள் மனிதர்களாம் உமையா, அடிமைகள் மனிதர்களாம், அடிமைகளும் நாமும் சமமா. பாத்தீங்களா, இப்படி ஒரு மோசமான கருத்தை சொல்லிக்கிட்டு திரிகிறார். சமத்துவம், சமாதானம், எல்லா மனிதர்களும் ஒன்றுத்தான், மொழி இன பாகுபாடு யாருக்கும் கிடையாது, அவர்களில் விரையச்சவாதிகள் தான் உயர்ந்தவர்கள், அல்லாஹ்வை வணங்குபவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காருப்பா. இது அப்படி பிலால் ரலியல்லாஹு கேட்டுட்டு இருக்கிறார். அது வரைக்கும் பிலால் ரலியல்லாஹு தந்த வாழ்க்கைய, நம்ம பிறந்தது அடிமைக்காகத்தான், வெள்ளையின மாநிற செந்நிற மக்களுக்கு ஏழை பார்த்து மடிய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் நிலையாக பதிய வைத்திருந்தார். இது அவருடைய காதுல புதுசா விழுது. என்ன, எல்லாரும் மக்களும் சமமா,
மனிதர்கள் என்றது மொழி இன பாகுபாடு இல்லாமல் அவர்கள் யாவரும் சமமான நிலையில் பார்க்கப்பட வேண்டுமா? இது யாரும் சொன்னதில்லையே என்று சொல்லி முதலாவது அவருடைய கல்வ ஓங்கி அறையுது. இந்த வாசகங்கள்லாம் திறக்குது, கேள்விகள் பெட்டகமாக திறக்கிறது. என்ற வாழ்வு ஏன் இப்படி அமைக்கப்பட்டது? காரணம் என்ன? நான் ஏன் தாழ்ந்திருக்க வேண்டும்? இப்படியான எண்ணங்கள் பிறக்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நீ உண்மையான இறைவனின் உண்மையான தூதராக நீங்கள் மட்டும்தான் இருக்க இயலும் என்று கண்கலங்கியவராக இஸ்லாத்தை ஏற்றார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிலர்கள் விமர்சிக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும். என்ன தெரியுமா? அவர் வெளியே வந்தது, அவர் எதற்காக இஸ்லாத்தை ஏற்றாரா? அடிமைத்துவத்திலிருந்து வெளிவருவதற்கா? இல்லை என்பாரவர்களே. என்ன நடந்தது? வரலாற்றை தெரியாமல் புரியாமல் அவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு அந்த நபித்தோழர், அந்த முத்தான நபித்தோழர், கஷ்டத்தை அனுபவித்துட்டு இருக்க நபித்தோழர் கேட்டிருக்கலாம், யா முஹம்மது அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னால தாங்க ஏழையில அவ்வளவு சிரமத்தை உமையா தர்றாரு, அவருடைய நண்பர்கள் எல்லாம் தர்றாங்க, என்னால முடியல, உங்ககிட்ட இருக்கிற ஏதேனும் பணக்கார சஹாபாக்கள் இருந்தா என்னை எப்படியாவது விடுவிச்சிருங்கோ கேட்டிருக்கணும். கேட்கவே இல்லை. அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாயை திறந்து விடுவிச்சிருங்கன்னு கேட்கவே இல்லை. அன்பானவர்களே, இஸ்லாத்தை ஏற்றார். இதைவிட புனிதமான மார்க்கம் இருக்காது. இதுதான் உண்மையான இறைவனின் உண்மையான வாசகமாக இருக்கும் என்று கலிமாவை முடிந்துவிட்டு திருப்பி உமையாவுடைய கூடாரத்துக்கு, அவனுடைய இடத்திற்கு போய் அவருடைய பணியை துவங்குகிறார், வேலையை துவங்குகிறார். இஸ்லாமியர்களின் தலையான வணக்க வழிபாடுகளை மறைமுகமாக நிறைவேற்றுகிறார். அன்பானவர்களே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆள் மனசுல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே அடிமை. அவர்கள் ஏற்கனவே அடிமை. கொல்லதான் படமாட்டார்களே தவிர்த்து கொள்வதற்கான என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க ஏழுமோ அவ்வளவு பிரச்சனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அடிமை. இங்கே வெளியே பார்த்தால் சுதந்திரமான எத்தனையோ சஹாபாக்கள் அடிமை என்கிறதை விடவும் தாண்டி சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலம் அது. விடுதலையைத்தான் அவர் விரும்பி இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் எந்த ஒரு புத்திசாலியும், உலகத்தை நாடுகிற புத்திசாலியும் இந்த மதத்தில் மார்க்கத்தில் சேர்ந்து கொள்ள விரும்ப மாட்டான். ஏன்னா இங்கேயே சுதந்திரமான ஆட்களுக்கு அடி உழுந்துகிட்டு கிடக்கு, அங்கேயே கொல்லப்பட்டிருக்கிற தருணங்கள் நடந்து கொண்டிருக்குது. அடிமையான என்னை யாரு கேள்வி கேட்க என்ற பயம் வரையில் அவருக்கு. அன்பானவர்களே, அந்த அடித்து அப்படி இறுகும் என்று சொன்னனே, இது நடந்தது. உமையாவினுடைய அந்த தொழுவத்தில், அவருடைய பிராணியினுடைய தொழுவத்துல அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஓரமா நின்று, சுத்தமான இடத்துல நின்று தலையான வணக்க வழிபாட நிறைவேற்றார். நிறைவேற்றையில உமையா திடீர்னு நுழைஞ்சிடுறார். அவர் நிதானமா தொழுகையை முடிக்கிறார். முடிச்சுட்டு எந்திரிச்ச உடனே உமையா வந்து கேட்டா, பிலால், இது முஹம்மதும் அவருடைய தோழர்களும் செய்வதை போன்றிருக்கிறதே, இது என்ன? எனது இறைவனை நான் வணங்கினேன். உண்ட இறைவன் யாரு? அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா, என்ற ரப்பு அல்லாஹ், அவனைத்தான் நான் தொழுதேன். அடிமை, கேள்வி கேட்க யாரும் இல்லை, கேள்வி கேட்டா துவைக்கிற அளவுக்கு அவங்களோட சூழல் இருக்கு, தைரியமா சொல்றாருப்பா. அதுதான் வாழ்க்கை கொடுக்கிற அடி. கொடுக்கிற அடியை வாங்கி நம்ம அப்படியே நம்ம இறுகி நின்றுட்டோம், ரொம்ப மனச கல்வை இரும்பாக்கிட்டோம், பலமாக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் அவர் சொல்றார் தைரியமா, நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன். உமையா கொடூரமான தண்டனைகளை கட்டவிழ்க்கிறார். அப்பவே போட்டு சாத்துகிறார். யாரு? உமையா. ஆனா இஸ்லாத்தை விட்டு கொடுக்க. இவர் சாத்திரத்தை பார்த்துட்டு உள்ளுக்குள்ள நண்பர்கள் எல்லாம் சத்தத்தை கேட்டு ஓடி வர்றாங்க. உமையா என்னாச்சு? இவன் இஸ்லாத்தை ஏற்று விட்டானாம். பிலால் இஸ்லாத்தை ஏற்று விட்டான். அப்படியா? உங்களுக்கு இப்பதான் தெரியுமா?
ஊர் முழுவதும் பிலால் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டா, உமையாவுடைய அடிமை இஸ்லாத்தை ஏற்றுவிட்டா என்ற தகவல் பரவி விட்டது. இப்ப நீங்க அவரை போட்டு அடிச்சு கொள்றதுல பிரயோஜனம் இல்ல, உங்களுக்கு இது கௌரவம் இல்ல. உண்ட நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு நல்லா தெரியும், இந்த முஹம்மதுடைய தோழர்கள் இருக்கிறாங்களே, அவங்க அடிக்கு பயந்து இந்த கொள்கையை விட மாட்டாங்க. அவங்களை அடிச்சாலும் இந்த கொள்கையை விட்டு அவங்க நவுல மாட்டாங்க. பிலால் இப்போது அடிமையா இருக்கிறார். அடிமையிலிருந்து சுதந்திரத்தை சொல்லுங்க, குறைஷி பெண்களின் அழக சொல்லுங்க, நம்மகிட்ட இருக்கிற வளமான செல்வத்தின் விஷயங்களை பகிருங்க, இதை காட்டி ஆசையூட்டுங்க என்று சொல்லி அனுப்புறார். யாரு? தோழர்கள்லாம் சேர்ந்து உமையா நேரா போயிட்டு முதலாவது பணிவா பவ்யமா பேசினது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவது முறை அதுதான் உமையா. பிலால், உண்ட எஜமானன பாத்தியா எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா? மனசால எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா? நீ இஸ்லாத்தை ஏற்றுவிட்ட என்ற தகவல் வெளியெல்லாம் கசிஞ்சிச்சு. எனக்கு சரியான கேவலமா இருக்கு. உமையா என்னவோ இஸ்லாத்தை எதிர்க்கிறான், ஆனா உள்ளுக்குள்ள அவன் அடிமையை இஸ்லாத்தை ஏத்துட்டானே அப்படின்ற மாதிரியான தகவல் பகிரப்படுது. எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்குது. பிலால், நீ பப்ளிக்ல மக்களுக்கு எல்லாரும் மத்தியில் ஹுபல், லாத், உஸ்ஸா போன்ற கடவுள்களை நான் சொல்லுவேன். இந்த கடவுள்கள் தான் என்னுடைய கடவுள் என்று நீ சொல்லோடு சொன்னா உன்னை நான் முதலாவது விடுவிச்சுட்டு குறைஷி பெண்களில் அழகான பெண்களை எல்லாம் உனக்கு நான் திருமணம் முடிச்சு உன் எடைக்கு இடம் நான் தங்கம் தர்ற பிலால் சொல்லுன்னு சொன்ன. அவர் உடனே பார்த்துட்டு சொன்னாரு, அன்பாதவர்கள் நன்றாக ஒன்றை புரிய வேண்டும். அடிமையாக வாழ்ந்தவர்களுக்கு பெரும் இலக்கு என்ன தெரியுமா? மரணிக்கிறதுக்கு முன்னாடி சுதந்திரத்தின் காத்தை சுவாசிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய உயிர் மூச்சினுடைய கடைசி வரையிலும் உள்ள பெரும் கொண்ட இலக்காக ஆசையா இருக்கும். அதை அவர் வாக்களிக்கிறார். இன்னொன்னு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு கடுமையான சோதனையை அவங்க தந்தா உங்களை இஹ்ஃபி சுதூரஹும், உங்களுடைய கல்புல இந்த தீனை மறைச்சுக்கிட்டு பொய்யா என்ன திட்டிடுங்க. நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யா நபியை திட்டிடுங்க, பொய்யா இஸ்லாத்தை பேசிடுங்க, பொய்யா நடந்துக்கிடுங்க அப்படிலாம் சொன்னாங்க. அனுமதி கொடுத்தாங்க, குர்ஆன் சொல்லுது. ஆனா அவர் சொன்னாரு தைரியமா, உமையாவை என்ற நாவு இருக்குதே, அந்த நாவு இந்த வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் சொல்ல முடியாத ஒரு தொனியில் என் நாவு பழக்கப்பட்டு விட்டது. அஹதுன் அஹத், அஹதுன் அஹத், அஹதுன் அஹத், இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே ஒருவனே, அவன் மட்டும்தான் இறைவன். இந்த வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் என்னால் சொல்ல இயலாதுன்றார். முடிவெடுத்துட்டா உமையா. இவ்வளவு பணிவா உன்கிட்ட பேச நீ கேட்கிற மாதிரி இல்ல, உன்னை அடிச்சு அடிக்கிற இடத்துல உன்னை புதைக்கிறனா இல்லையான்னு பாருன்னு தர தர தரன்னு இழுத்து கொண்டு போறாரு. பாலைவனம் போட்டு அடிக்கிறார். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, தேகங்கள் வெறுமனே இருக்கிறது, பாலைவன மண்ணில் தேகங்கள் படுகிறது. நாம் கூட தேகத்தை வைக்கிற போது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளலாம். இங்கே சுட்டா அங்க மாத்தி கொள்றது, அங்க சுட்டா இங்க மாத்தி கொள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய ஏழும், சும்மா படுத்தா. ஆனா பாறாங்கல்ல நெஞ்சில வச்சு அமைக்கிட்டார். நவுல ஏழாது, வெட்டு சாட்டையினால் சுழட்டி சுழட்டி அடிக்கிறார் பிலால். அன்பானவர்களே, அவர் விடுதலைக்காக இஸ்லாத்தை ஏற்றிருந்தார் என்றா இந்த வழி அவர் தாங்க வேண்டியதே இல்லை. அபூபக்கரே, உஸ்மானே, உமரே ரலியல்லாஹு அன்ஹு அப்ப இஸ்லாத்தை ஏற்கையில பெருங்கொண்ட சஹாபாக்கள், பணம் கொண்ட சஹாபாக்கள் சொல்லி இருந்தா விடுவிச்சிருப்பார். சொல்லவே இல்லை. அவருடைய இஹ்லாஸ், அடிக்கிற சத்தத்திலே, அலறல் சத்தத்திலே அவர் சொல்ற அஹது மேலி நிச்சயமா வந்து கேட்குது. அபூபக்கர் சித்திக் இறங்கி ஓடோடி வந்து கேட்டாங்க, மனிதர்களை உங்களுக்கு இரக்கம் இருக்கிறதா? இந்த மனிதனை இப்படி நோஞ்சானாக இருக்கிற, இவ்வளவு மெலிந்து போய் இருக்கிற இந்த தேகத்தில் இவ்வளவு பெரும் பாறையா? உங்களுடைய மனதில் ஈரம் இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கையில, இது எங்களுடைய விஷயம், எங்கட அடிமை, நாங்க என்ன வேண்டுமானாலும் செய்வோம் சுத்தி உள்ளவங்க. உடனே அபூபக்கர் சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பிலாலுக்கு நீங்கள் என்ன தொகையை நிர்ணயித்தாலும் நான் அதை தருகிறேன்.
இந்த பிலாலை விடுவிக்க ரலியல்லாஹு அன்ஹு. உடனே சொன்னார்கள், நாங்கள் இவரை விடுவிக்கிறதை போலெல்லாம் கிடையாது, இவங்களை நாங்க விடுவிக்கிறதுக்கெல்லாம் வைக்கல, இவர் வியாபாரத்துக்கு இல்ல, விற்க இல்ல. உடனே உமையா சொன்னாங்க, செத்த பாம்புக்கு மதிப்பை யாரும் தரமாட்டாங்க, இது செத்து போன பாம்பு, அப்படியே விலை கிடைக்குதுன்னா ஒரு பெரிய லாபம் தான், பரவாயில்லை விடுங்க. அபூபக்கர் 5 தங்க காசுகளை திருகமா எங்களுக்கு நீங்க தரோம். ஓரோடு போய் புறக்கி கொண்டு வந்து கொடுத்து விடுவிக்கிறார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்கிறார். அன்பானவர்களே, விடுதலைத்தான் அந்த நபித்தோழருக்கு உன்னதமாக இருந்தா விடுவித்த உடனே பறந்து போயிருக்கணும் எங்கேயாவது. அங்கேயே அடி சரமாரியா அபிஷீனியாக்கெல்லாம் ஓட வேண்டிய சூழல் சாதாரணமா இல்ல. அன்றைய அடிமைகளுடைய தண்டனை என்ன தெரியுமா? சொல்லுகிறார்கள், முக்குவார்கள், தண்ணியில போட்டு முக்கி எடுப்பார்கள். கிரில் இன்னைக்கு சுத்தும் போது தண்ணி வடியுதே, இதே மாதிரி எங்களை 2 கம்பிகளுக்கு மத்தியில இறுக கட்டிவிட்டு கீழே நெருப்பெறிய விட்டு எங்களை சுழல வைப்பார்கள். இரவெல்லாம் நாங்கள் அதில் கடந்து வாட்டப்படுவோம். வாட்டி எடுக்கப்படுகிற போது எங்களின் மேல் இருக்கிற தோல் கருகி அவைகளுக்குள் இருக்கிற கொழுப்புகளினுடைய அந்த தண்ணீர் வடிந்து அந்த நெருப்பையே அணைக்கும் அளவுக்கு நாங்கள் தொல்லை கொடுக்கப்பட்டோம். அடிமைகளுடைய நில அன்பானவர்கள், இவ்வளவு சோதனைகளை அனுபவித்தவர்கள். ஆனால் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எல்லாம் விடுவித்த பின்னால அல்லாஹ்வுடைய தூதரோடு ஐக்கியமான பேசலாம். நாவுகளில் எல்லாரும் சமமானவர்கள், நாம் எல்லாம் சமமானவர்கள் தான். நேரம் வரும்போது இடத்துக்கு தக்கன உள்ள சாதிக்காரனை போட்டு ஓட்டு வாங்குற பல கட்சிகளின் தலைவர்களை நம்ம பார்த்திருப்போம். எல்லாரும் சமம்தான். இங்க எல்லாம் மதம் எல்லாம் ஒண்ணுதான். இங்க எதுவுமே அந்த ஜாதி மதம்லாம் பாகுபாடு இல்லை. ஆனா இடத்துக்கு தக்கன ஜாதி ஆட்களை போட்டு ஓட்டு வாங்குற காலம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக லாபத்துக்காக இல்ல. அவர் எந்த அளவுக்குனா, நானும் பிலாலும் இந்த இடத்தில் தங்கினோம், நானும் பிலாலும் அங்கே போறோம் என்ற நீண்ட ஹதீஸ்கள் சஹீஹ் புகாரில முஸ்லிம்ல இடம்பெறுது. பேசுறது சரி, கிட்ட நிக்க உடையலுமா? நம்ம அப்படி பார்த்தது இல்லையே. பேசுறோம் எங்கேயோ இருக்கிறார், பேசப்படுற விஷயமும் எங்கேயோ இருக்குது. ஆனா யாரை பத்தி பேசுவான் அவன் எங்கேயோ இருக்கிறான். அவனுக்கும் இவனுக்கும் தொடர்பே இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் கிட்டே வச்சார். இந்த அளவுக்கு சிறப்புனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் 3 நாட்களுக்கு மேல் பசியினாலும் பட்டினியினாலும் துடித்துக் கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு வயிறை ஆற்றிய ஒரே உணவு என்ன தெரியுமா? இந்த பிலால் அவருடைய துருத்தியில் இருந்த சில கவல பேரிச்ச பழங்களும் தண்ணீரும் தான் என்றார். நானும் பிலாலும் தான் அந்த சோதனை அனுபவித்தோம், யாரும் இல்லை என்றார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒட்டி உறவாடினார். அன்பானவர்களே, அது மட்டும் இல்லை, ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தினுடைய துவக்க காலகட்டத்தில் பல முஹாஜிர்கள் வந்து ஒன்றிணைந்தார். அவங்களுடைய சொந்த ஊர்ல பெரிய பணக்காரர்களா வாழ்ந்திருக்கலாம், பல வளமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். இஸ்லாத்துக்காக எல்லாத்தையும் விட்டு விட்டு இந்த மதினா நகரத்தை நோக்கி வந்தாங்க, தஞ்சம் புகுந்தாங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு செல்வமோ அதே போல வாகனங்களோ எல்லாம் அவங்க கிட்ட பெருசா இல்ல, தப்பிச்சு வந்தவங்க. அவங்களை வளர்க்கிற பொறுப்பா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எடுத்தாங்க. முதலாவது எடுத்து அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பணக்காரரா, ஒரு பெரிய பணக்காரரா இல்லை, தன்னால முடிஞ்சதை செய்வாங்க. மிச்சமா இருக்குதுன்னா கடன் வாங்கி அவங்களை கவனிப்பாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பாங்க, யா பிலால், இப்படி இன்னாருக்கு தேவை இருக்குது, கடன் தேவைப்படுது, பணம் தேவைப்படுது, என்ற பேர் சொல்லாம உங்களோட பேரை சொல்லி கடன் வாங்கிட்டு வர ஏழுமா என்று அனுப்புவான். அப்படி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நபர்களை சந்தித்து கடன் அவருடைய பெயரால் வாங்கி கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வைத்து ஆரம்ப கால இஸ்லாமியர்களுக்கு உதவினார். அன்பானவர்களை, இப்படியே நடந்து கொண்டிருக்கிறதுல ஒரு யூதன் வந்து சொன்னான், பிலாலே, நீங்க அங்கெங்கெல்லாம் போய் கடன் எடுக்க வேண்டாம், என்கிட்ட பணம் இருக்குது, உங்களுக்கு கடன் எப்ப தேவைப்பட்டாலும் என்ன நீங்க வந்து அணுகலாம் அப்படின்னு சொல்றார். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாரு, யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு.
யார் ரசூலல்லாஹ் இப்படி ஒரு யூதன் சந்திச்சான், இப்படி இப்படி சொன்னான், தேவைப்பட்டா எங்கேயும் போய் வாங்காத, நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னான். எனவே யார் ரசூலுல்லாஹ் எடுக்கலாமான்னு கேட்கிறார். உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஓ எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அவரு தேவைப்படும் போது நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கையில அந்த யூதருடைய ஞாபகம் வருது, நேரம் அந்த யூதர்கிட்ட போய் அந்த செல்வத்தை வாங்கிட்டு வர, கடனை இத்தனை நாட்கள் அடைக்க கொடுக்கப்படும் என்று சொல்லி வாங்கிட்டு வர. வாங்கிட்டு வந்து செலவிடமெல்லாம் முடிந்த பின்னால அந்த குறிப்பிட்ட நேரம் கடக்குது. மதீனா நகரத்தினுடைய பாங்கு ஒடி ஓசையை சொல்லக்கூடிய ஒரு பிரதானமான பதவியில் இருந்தவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. உயரமான இடத்தில் ஏறி பாங்கு சொல்லுகிற அதான் சொல்லுகிற போது, அதான் சொல்லி முடித்தவுடன் கீழே இறங்கிய அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பிடித்து சொன்னார் கடுமையாக, யூதன், பிலாலே, நீங்க சொன்ன நேரம் கடந்துட்டு, நீ எதுக்கு மேலும் அந்த கடன் படத்தை நீங்க அடைக்காம இருந்தீங்கன்னா நீங்க பழையபடி என்கிட்ட அடிமையா இருக்க வேண்டியது. நீங்க எப்படி ஆரம்பத்தை அடிமையா உமையாக்கு இருந்தீங்களோ அத மாதிரி என்னிடத்துல அடிமையா இருக்க வேண்டியது வரும், கவனமா இருந்துக்கிடுங்கன்னு மிரட்டிட்டு போயிட்டான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த உமையாவிடத்தில் எந்தெந்த அளவு சிரமப்பட்டேனோ அவைகளெல்லாம் என் மனக்கண்ணில் வந்து மறைந்தன. நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் சொன்ன, யா ரசூலல்லாஹ், இந்த யூதனிடத்திலிருந்து நாம் கடன் வாங்கினோமே, அந்த கடன் வாங்கிய பணத்தை இந்த தருணத்தில் இப்படி என்னிடத்தில் கேட்டுவிட்டார். எனக்கு நன்றாக தெரியும் தூதரே, என்னிடத்திலும் கொடுக்க பணம் இல்லை, உங்களிடத்தில் அதைவிட மிச்சமாக அவருடைய கடனை கொடுக்க உங்களிடத்தில் கொஞ்சம் கூட பணம் இல்லை என்பதை நான் மிச்சமாக அறிவேன் யா தூதரே. ஆனால் இவன் சொல்வதை போல நாளைக்கு அவன் வந்து என்னை அடிமைப்படுத்தி விட்டால் ஒரு காலம் என்னால் அந்த கடனை அடைக்க முடியாது. சுய கடன் இலக்கையில, தண்ட வாழ்க்கைக்காக கடன் எடுக்கையில, இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காகவும் இஸ்லாத்தை ஏற்று வந்தவுடைய கண்ணீரை துடைப்பதற்காக வாங்கப்பட்ட கடன், அந்த கடனை அடைக்க முடியவில்லை என்றால் திருப்பி அடிமைத்துவத்துக்கே வந்து விடுவோம் என்கின்ற பொழுதும் கூட அந்த கடனை அடைக்க வேண்டும் யா ரசூலே. எனவே நான் வேற ஊருக்கு பயணப்பட்டு நான் இதை எப்படியாவது புரட்டி கொண்டு வந்து இந்த யூதனுக்கு கொடுத்து விடுகிறேன் யா ரசூலே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், என்னை தேடாதீர்கள் என்பதற்காக வந்து சொன்னேன். ஏன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி பயணம் மேற்கொள்வார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுகளை எழுப்புறது. அவங்களுடைய பாங்கு அவங்க வந்துதான் எழுப்புவார். உடனே நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலும் பேசல. அவர் ஒன்னும் கஜானா வைக்கல, அவர் ஒன்னும் பெரிய பைத்துல் மால் அப்ப துவங்கலாம் ஒண்ணு இல்ல. அவர் ஸல்லல்லாஹு முன்னால் பேச முடியல, தலை குனிஞ்சவங்களா இருக்கிறான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போறார். போய் வீட்டுல போய் எல்லா பொதிகளை எல்லாம் எடுத்து சேமித்து வைத்து தங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து தங்களுடைய அந்த கழுதை மேல பிரயாண பிராணியின் மீது 3 மூடைகளை கட்டி கொண்டிருக்கிறார். இருட்டுற வேலையில பிலால் எங்க போறான்னு தெரியாம இருக்கிற மாதிரி இருட்டுற வேலையில பொதிகளை கட்டி கொண்டிருக்கிறார். பின்னாடில இருந்து ஒரு ஓசை வருது, பிலால் நில்லுங்க, இங்க வாங்க, எங்க போறீங்க? இல்ல, நான் அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டேன், இப்ப நான் வேற வேலை காக்குவேன். இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில இருக்கிறாங்க, உங்களை சந்திச்சு ஆகணும்னு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிடுறாங்க, போயிருங்க. நேரா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வேகமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போறான். மஸ்ஜித் நபவிக்கு வாசல்ல ஒரு ஒட்டகைக்கு மேல சில பொதிகள் இருக்கு. உள்ளக்க வேகமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சான். பிலாலே, என்ன கிளம்பிட்டீங்களா? வெளியூர் போறீங்களா? சரி, முதல்ல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பிலால். இந்த வெளியே வரும்போது ஒரு ஒட்டகையை பார்த்திருப்பீங்க. இந்த ஒட்டகைக்கு மேல ஒரு பொதி இருந்துச்சுல்ல, அந்த பொதி ஒரு அரசர்கிட்ட இருந்து எனக்கு வந்த ஒரு ஹதியாவாக்கும். இந்த பொதியில செல்வங்கள் இருக்கு. இந்த செல்வங்களை எல்லாம் கொண்டு போய் நம்ம யார்ட்டெல்லாம் கடன் வாங்கினோமோ எல்லாருடைய கடனையும் கொடுங்க. நீங்க எல்லாத்தையும் கொடுத்து அதிலிருந்து ஒரு சின்ன பங்கு கூட மிஞ்சாத அளவுக்கு கொடுத்து விட்டு என்னை வந்து சந்திச்சாதான் இந்த மஸ்ஜிது நபவியிலிருந்து நான் வெளியே போவேன்னா. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி போய் அந்த யூதனுக்கு முதல்ல மூஞ்சில எரிஞ்சிட்டு, எரியக்கூடாது சொல்றேன், அப்படி கேட்டதுனால சொல்றேன், அப்படி எரியக்கூடாது. அப்போ கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர்றாங்க, கொஞ்சம் காலம் மிஞ்சிருக்கு.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வரைக்கும் மஸ்ஜிது நபவியில தான் இருக்கிறார். சுத்தி மஸ்ஜிது நபவியை சுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய வீடு. நம்ம வீட்டுக்கு இஷாவுக்கு நேரமா போகலன்னு சொன்னா வீட்டுல இருந்து 10 கால் வந்துடும், ஒரு மனைவி இருக்கும் போதே. இல்லாம ரஹிம ரப்பி, நிறைய அருள் செய்யட்டும். அதுல இருக்க பெண்கள் கோவப்படலாம், தீன் ஏன்னா அதுல அல்லாஹ் பரக்க செய்யிட்டு பல உம்மஹாத்துல் முஃமினீன் அங்க சூழ்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஆண்ட வீட்டுக்கு போகல ரசூலுல்லாஹ் அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. பிலால் கொஞ்சம் காணு கொண்டு வந்து கூட, யார் ரசூலல்லாஹ் இது கொஞ்சம் மிஞ்சிட்டு அப்படின்னு. பிலாலே அந்த பொதியிலிருந்து ஒன்றும் மிஞ்சக்கூடாது, நீங்க கொடுத்துட்டு வந்த பின்னாடித்தான் எல்லாத்தையும் தான தருமமா செஞ்சுட்டு வந்தார். வந்த பின்னால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார். ஃபத்ஹே மக்கா வெற்றி அடைகிறார்கள், உள்ளக்க நுழைகிறார்கள். ஃபத்ஹே மக்கால உள்ள பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஓரமா நிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கஅபாக்குள்ள போறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஓரமா நிக்கிற பார்த்து எத்தனையோ நபி தோழர்கள் இருக்காங்க. பிலால் இங்க வாங்க, எதுக்கு ஓரமா போறீங்க? இது ஒரு தலைவருடைய அந்தஸ்து. யாரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தன்னை தாழ்வு மனப்பான்மை எங்கி ஒதுங்கியே நிப்பாங்களே அவங்கள உற்றக்கூடாது, அவங்களத்தான் முன்னிலை படுத்த. அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி இருந்தாங்க. ஏன் ஒதுங்கி நிக்கிறீங்க பிலால், வாங்க உள்ளக்க வாங்க. இல்ல யாரும் சொல்ல வேணாம் வேணாம். அவரு தூர தொலைவுல ஒட்டகத்தினுடைய சாணி அள்ளிட்டு இருந்தவர் அந்த காலத்துல. அப்போ இருக்குமா இல்லையா? அவ்வளவு தூரம் இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு காரணமான மக்கள் அங்கதான் இருந்தார். தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்த மக்கள் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவா விளங்கி இருந்தார். அதை விரும்பவே மாட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு காட்டரபியினுடைய நிகழ்வாடல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தையில சூக்குக்கு போவாங்க, கட்டி அணைப்பாங்க. இந்த வரலாறு கேட்டிருப்பீங்க. சொல்லுவார் அந்த சஹாபி, யார் ரசூலல்லாஹ் என்ன யாரு விலைக்கு வாங்குவா, யார் ரசூலல்லாஹ் என்ன யாரு விலைக்கு வாங்குவா? எல்லாரும் கேலி கிண்டல் செய்வாங்க. இந்த கிராமத்துப்புறவாசிக்கு ஒரு வெகுளியான பேச்சு இருக்கும். இவங்க வந்தா அந்த நகரப்புறவாதிகள்லாம் கிண்டல் செய்வாங்க. சில நபித்தோழர்கள் கூட உண்டு, இல்லாம ரஹிம ரப்பி, சில நபித்தோழர்கள் உண்டு, ஏளனம் செய்வாங்க, பேசுவாங்க. ஆனா அவர் மனசை பாதிச்சிருக்கு, ஆனா அவர் பெருசா எடுத்துக்க மாட்டார். எப்பவும் வெகுளியா தான் பேசுவார். எப்ப வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்காம சூக்குக்கு போக மாட்டார், அந்த பஜாருக்கு போக மாட்டார். வியாபார பொருள் அங்க இருந்து ஏதாவது கனிகள் வந்தா ரசூலுல்லாஹ்க்கு தான் முதல்ல ஒரு பார்சல் போகும். அதுக்கு பின்னாடி தான் கடை வீதிக்கு வருவார். வியாபாரம் கூவுறார், பழம் இன்ன இருக்கு, இன்ன பழம் இருக்கு, அந்த பழம் இருக்கு, இத்தனை ரூபான்னு கூவுறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாதிபதி சுப்ஹான ஜல்ல வஹல அந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர் நம்ம வாழ்க்கையில பார்க்க ஏழுமாங்கிறது தெரியல. ஜனாதிபதி விளையாட்டு புள்ள மாதிரி வர்றாரு பின்னாடி, அப்படியே மெதுவா வர்றார். மெதுவா வராது, வந்து ஓடி கட்டி பிடிச்சிட்டார். திரும்ப முடியாத அளவுக்கு லாக் போட்டு பிடிச்சிட்டார். பிடிச்ச உடனே யார் என்ன பிடிக்கிறது, வியாபார நேரத்துல என்ன விளையாட்டு, விடுங்க என்ன, யாரு பிடிக்கிறா என்ன, விடுங்கிறார். உடனே சுஸ்லாசம் பின்னேன்னு சொல்றாங்க, இவரை வாங்கி இந்த ஜாகிதை வாங்கிக் கொள்பவர் யார், இந்த ஜாகிதை வாங்கிக் கொள்பவர் யார், ஜாகிதை வாங்கிக் கொள்பவர் யார் என்று சத்தமா பேசின உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியின் மனமும் வந்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய குரலும் விளங்கிட்டு உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் என்ன விளையாட்டு. எல்லாரும் திரண்டு பாக்குறாங்க, அந்த கடை பஜார்ல இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க, என்ன இது முஹம்மதா ஜனாதிபதியா, இப்படி ஒரு வியாபாரி மேலெல்லாம் ஒரு வாழைக்காய் வியாபாரி ஒரு வாழை மரத்தை வெட்டிட்டு வர்றவங்க மேல எப்படி கசடெல்லாம் ஒட்டி கரை பிடிச்சிருக்குமோ அந்த மாதிரி தேகத்துல இருக்கிறார். ரசூலுல்லாஹ் இறுக்கி கட்டி பிடிச்சிருக்கிறாங்க. உங்களை இவரை வாங்குபவர் யாருன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க மக்கள், இதெல்லாம் புதுசா இருக்குன்னு. அவர் சொன்னாரு, யார் ரசூலல்லாஹ் என்னை மக்கள் எல்லாம் தாழ்வாக பார்ப்பார்கள், என்னெல்லாம் யாரு வாங்குவா யார் ரசூலல்லாஹ், என்ன கொடுத்து வாங்கி அவங்களுடைய பணத்தை வீணடிப்பாங்களா? உடனே அந்த சஹாபிய ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க. உடனே அப்படி விட்டுட்டு திருப்பிட்டு மக்கள் எல்லாம் அறிவித்து சொன்னாங்க. முதல்ல சொன்னாங்க, ஜாஹிதே நீ மக்களுக்கு மத்தியில எப்படி இருப்பா, என்ன இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியல, ஆனா ஒன்றை உறுதியாக நீ மனதில் பதிய வைத்துக்கொள், நீ அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர். மக்களை பார்த்து சொன்னாங்க, இந்த ஜாஹித் உங்களுக்கு மத்தியில் வேண்டுமானால் தாழ்ந்தவராக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஒரு உயர்ந்தவர் என்றார். இந்த மாதிரியான ஆட்சியாளர் உண்டா? தாழ்வு மனப்பான்மை வளர்க்கிற ஆட்சியாளர்களை பார்த்திருப்போம். ஆனால் தாழ்வு என்கின்ற எண்ணத்தையே அழிக்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்பட்டார்கள்.
மக்கால உள்ளக்க காபாக்குள்ள கூட்டிட்டு போனாங்க பிலால. எந்த சஹாபியையும் கூட்டிட்டு போகல. உள்ளக்க போய் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது வந்தாங்க. எல்லாரும் பிலால் ரலியல்லாஹு கிட்ட வந்துட்டாங்க. பிலாலே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க தொழுதாங்க? 6 தூண் இருக்கு, இதுல எங்க தொழுதாங்க? பிலால் ரலியல்லாஹு உள்ளக்க போய் காண்பித்து கொடுத்தாங்க. இந்த தூண்ல தான் தொழுதாங்க. கிடைக்குமா அன்பானவர்கள்? எப்படியான ஒரு ஆட்சியார்! அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தருணங்களையும் அப்படித்தான் பார்த்தார். கடைசியில இந்த தூதர் இன்னொரு சம்பவம் நமக்கு தெரியும். போரினுடைய பயணப்பட்டு போகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய நபித்தோழர்களும் களைப்புல ஒரு இடத்துல தங்குறதாகவும், அந்த தங்குற இடத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நாங்கள் எல்லாரும் உறங்க போகிறோம், ரொம்ப டயர்டா இருக்குது, சுபஹனுடைய வக்து வந்துட்டா எழுப்பாட்டிருங்க அப்படின்னு நினைவூட்டிக்கிட்டு பிலால வைத்துட்டு உறங்க போறாங்க. எல்லாரும் உறங்குறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுக நேரம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். எல்லா சஹாபாக்களும் அப்பதான் திடுகிட்டு எந்திக்கிறாங்க. சூரிய ஒளிப்படுது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறங்குற, எல்லாரும் எழுச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. சஹாபாக்கள் பெரும்பகுதி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிட்டு இருந்தாங்க கிட்ட நெருங்க மாட்டாங்க. ஏன்னா தூக்கத்துல அவங்களுக்கு வகி இருக்கும், அதனால பயந்து எழுப்ப மாட்டாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு விடையில அஸ்ஸலா 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 என்று குக்குரல் இட்டு கொண்டே இருந்தார். அதை எந்திச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திச்சு முதல்ல பிலாலை கூப்பிட்டு, பிலால் என்ன ஆச்சு, எழுப்ப சொன்னேனே உங்களை. உடனே பிலால் சொல்றார், ஒரு ஆட்சியாளர்கிட்ட ஏவிட்டு தான் படுத்திருக்கிறாங்க, ஒரு ஆட்சியாளர்கிட்ட சொல்ற பதில பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை எந்த ஷைத்தான் உறங்க வைத்தானோ அதே ஷைத்தான் தான் என்னையும் உறங்க வைத்தான். என்கிட்ட கேள்வி கேட்காது. புரிஞ்சு போச்சா? ஒரு ஆள் சொல்ல இயலுமா? என்ன திமிரு பாத்தியா, இதுக்குத்தான் ஈக்குவலா நடத்தக்கூடாதுன்னு சொல்றது. இப்படி ஈக்குவலா நடத்தினா இப்படி பேசத்தான் செய்வானோ. நம்ம எந்த ஈமானுக்கு நம்ம நினைப்போமா இல்லையா? உனப்பை நம்ம ஈக்குவலா நடத்தணும். இனிமேல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணணும். அல்லாஹ் தான் பாதுகாக்க. அன்பானவர்களை, இப்படி எந்த ஈமான் இருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பெருசா எடுத்து மஸ்ஜித் நபவிக்கு போறாங்க. யா பிலால், எப்படி நீங்க எனக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போனீங்க? எனக்கு முன்னாடி எப்படி சோனத்துக்கு போனீங்க நீங்க? உடனே யா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க? உங்களுக்கு முன்னாடி சோனத்துக்கு நானா? நீங்க போயிருக்கிறீங்க, என்ன அமல செஞ்சீங்க சொல்லுங்க. யா ரசூலுல்லாஹ், ஒருவேளை நான் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு முன்பாக உது செய்துவிட்டு உது செய்து வந்து தஹிய்யத்துல் உது என்று சொல்லப்படுற தொழுகை, உதுவுக்கான காணிக்கை தொழுகையை தொழுவேன் யா ரசூலுல்லாஹ், அதன் மூலமாக இருக்கலாம் என்று பணிவோடு பதில் சொல்ற. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் புறப்பட்டவர். அஷரத்துல் முபஷ்ஷிரீன்ல இல்ல, அஷரத்துல் முபஷ்ஷிரீன் மட்டும்தான் சுவனத்துக்கு போவாங்கிறதும் இல்ல. அது வரிசையின் கோர்வையில் அடுக்கப்பட்டதினால் அது அஷரத்துல் முபஷ்ஷிரீன். இந்த வரிசை அல்லாத நிறைய பேருக்கு சுப செய்தி சொல்லியிருக்கிறார். அதுல பிரதானமானவர் யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒளி மறைகிற நேரம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமி பந்துக்கு கீழே போகிற நாள் வந்தது. அந்த வேளை வந்த மாத்திரத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி வந்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில வஃபாத்தாவுடனே முதலாவது அழைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதை யார்கிட்ட தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. யா பிலால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார். தேம்பி அழுது ஓடி போய் ஒளிந்து கொண்டார், மறைந்து விட்டார். தாங்க ஏழையில பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பின்னால பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த திகைப்பான முகம் சுருங்கி கவலையில வாடியது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளராக வந்த பின்னாடி பொதிகளை எல்லாம் தயார் செய்து கொண்டு எங்கேயோ பயணப்பட தயாராகி கொண்டிருக்கிறார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இதை கவனிக்கிற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கவனிக்கிறார். பிலால்கிட்ட வந்து கேட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு, யா பிலால், என்ன ஆயிற்று? எங்க உங்களுடைய பொதிகளை எல்லாம் கட்டி பயணப்படுகிறீர்கள்? அபூபக்கரே, நான் சிரியாவினுடைய பகுதிக்கு போகிறேன்.
அங்கேதான் போர் நடத்தப்பட போகிறது. அங்கே பல ஷஹீதுகள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் அங்கேயே பயணப்பட போகிறேன். ஏன் தெரியுமா? இறை தூதர் இல்லாத இந்த மதீனா நகரத்துல என்னால ஒரு நொடி கூட வாழ இயலாதுன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு எப்படி இருக்கும்? ஏன்னா இறை தூதரோடு வாழ்ந்தவர், இறை தூதரோடு பயணித்தவர். ஒன்று நல்லா இமாம்கள் சொல்றாங்க, மக்கமா நகரத்துல மதீனா மஸ்ஜித் நபவிக்கு போன நல்லோர்கள் சொல்றாங்க, நாங்க அந்த மஸ்ஜித் நபவிக்கு போனா அந்த ரவுதா ஷரீஃப் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னரையர் அந்த கிட்ட போயிட்டு வரும்போது வெள்ளையர்கள் மாநிலக்காரர்களை விட எல்லாம் கருப்பினக்காரர்கள் அவ்வளவு கதறி கதறி அழுவார்கள். ஏண்டா அந்த கருப்பின மக்களுக்கு உயர்வை கொடுத்த ஒரே தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும். அவர்களுக்கு கண்ணியத்தை உண்டாக்கியவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். பெண்கள் இப்ப பெருநா தொழுகையில பெண்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் ஆண்களுக்கு உரையாற்றி விட்டு பெண்கள் கிட்ட போவாங்க. போன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? பிலாலை கூட்டிட்டு போவாங்க. பிலால்கிட்ட போய் உக்துல் யதி அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட கையை பிலாலுடைய கையோடு வச்சுக்கிட்டு தோல்ல சாஞ்சிக்கிட்டு, பிலால் ரலியல்லாஹு தோல்ல சாஞ்சிக்கிட்டு உரை நிகழ்த்துவார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு. இப்படியான ஒரு தூதர் பூமி பந்துக்கு மேல இல்லைன்னு சொன்னா யாரால தாங்க இயலும்? அன்பானவர்களே, தாங்க ஏழையில பயணப்படுறேன்ட்டார். அபூபக்கர் சொன்னார், பிலாலே, எங்களது தூதரை நினைவூட்டக்கூடிய இடத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் போய்விட்டால் எங்களது தூதரின் இருப்பை நாங்கள் எப்படி உறுதி செய்து கொள்வது? எங்களின் தூதர் இருக்கிறார் என்பதை நாங்கள் எப்படி கிரகிப்பது? நீங்கள் இருந்தாதாரே, உங்கள் ஓசை கேட்டால்தானே நீங்கள் இருந்தாக வேண்டும் என்று நிர்பந்திப்பதை போல் அவருடைய கவலையோடு சேர்த்து சொல்கிறார். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கவலையோடு பதிலளித்தார்கள், அபூபக்கரே, நீங்கள் என்னை விடுவித்தது உங்களுக்காக என்று இருக்குமானா என்னை கட்டளையிட்டு இந்த மதீனா நகரத்திலே இருக்க வையுங்கள். என்னை விடுவித்ததனுடைய காரணம் அந்த அல்லாஹ் என்றால் என்னை விட்டு விடுங்கள், நான் மதீனா நகரத்தில் இருக்கவே மாட்டேன் என்றார். சில ரிவாயத்துகளில் சொல்லப்படுகிறது விட்டுவிட்டார்கள், பயணப்பட்டு சிரியாவுக்கு போய்விட்டார்கள் என்பதாகவும் இருக்கிறது. சில ரிவாயத்தில் இருந்ததாகவும் இருக்கிறது. பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலும் இதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மரணத்திற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு இதே வாசகத்தை சொன்னதாகவும் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் சிரியா நாட்டிலிருந்து திடீரென ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய தருணமோ இல்லை என்றால் மதீனா நகரத்தில் இருந்து அவர்களுடைய ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பின்னால் பிலால் ரலியல்லாஹுடைய குரல் எழுப்பப்படவில்லை எந்த ஒரு அதானின் மூலமாக. ஏனென்றால் முஅத்தினுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பாட்டியது அந்த குரல் தான். அந்த மனிதர் நிரந்தர தூக்கத்திற்கு ஆளாகி போனார் என்பதனால் தன்னுடைய குரலையும் தூக்கத்தில் ஆழ்த்தினார், தூக்கத்தை விடவும் துக்கத்தில் ஆழ்த்தினார். குரல் எலும்பையில எந்த ஒரு தருணத்திலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எலும்பையில. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் வந்து ஒரு தடவை சந்திக்கிறதாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு மதீனா நகரத்துல ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற வேளையில அதே மாதிரி போறாங்க. பிலால் ரலியல்லாஹு, உமரே, இறை தூதர் இல்லாத இந்த மதீனா நகரத்துல இன்னும் என்னால வாழ ஏழையில, எங்க போனாலும் நான் கடை வீதிக்கு போகிறேன், அங்கே எனது தூதரை பார்ப்பதை போல இருக்கிறது. இந்த ஓரமாக போகிறேன், இங்கே தானே எனது தூதர் இருந்தார் என்ற நினைவாடல் வருகிறது. அங்கே போகிறேன், இங்கே தானே என்னுடைய தூதர் என்னோடு உட்கார்ந்து கதைத்துக் கொண்டிருந்தார், பேசிக் கொண்டிருந்தார் என்ற எண்ணம் வருகிறது. இந்த தூதர் இல்லாத மதீனா நகரத்தை என்னால் நினைத்து பார்க்க இயலாது. உமரே, என்னை விட்டு விடுங்கள் என்றார். கண்கள் கலங்கியவராக உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், பிலாலே, பிலாலே, அல்லாஹ்வுடைய தூதரின் மரணத்திற்கு பின்னால் நீங்கள் அதான் சொல்லுவதையே நிறுத்திவிட்டீர்களே, எங்களுக்காக நீங்கள் பயணப்படுங்கள் சிரியாவிற்கு, ஆனால் இறுதியாக இறை தூதருடைய காலத்தில் நீங்கள் சொன்ன அதே அதானை சொல்லேலுமா என்று கேட்டார்கள். ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்
அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறவர் தேம்பி தேம்பி அழுது கொண்டே சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த தூதர் அவர் பாங்கை சொன்னவுடன் அப்படியே பேக்ரவுண்டில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிரிப்பு வந்து மறைந்தது. இறை தூதர் அவர்கள் இங்கேதானே வாழ்ந்தார், இந்த மஸ்ஜிது நபவியிலே தானே இருந்தார், இங்கேதானே பேசினார், இங்கேதானே எங்களுக்கு பாடம் நடத்தினார் என்ற நிகழ்வாடுகள் எல்லாம் ஓடி மறைந்தன. அஸ்லம் என்கின்ற உமர் ரலியல்லாஹுடைய பணியாளர் சொல்கிறார், இந்த வாழ்நாள் முழுவதிலும் நான் இந்த உமரை இப்படி அழுதவராக பார்த்ததில்லை. தேகம் நனைகிற அளவுக்கு, தாடிகள் நனைகிற அளவுக்கு, தான் இருந்த பிரதேசம், தான் இருந்த இடம் நனைகிற அளவுக்கு குலுங்கி குலுங்கி அழுக ஆரம்பித்தார் அந்த உமர். ஏன் தெரியுமா? இறை தூதர் அவர்களோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை கண் முன்னே வந்து ஓட்டி பார்த்தார்கள். அன்பானவர்களே, இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவிற்கு பயணப்பட்டார். சிரியாவிலே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு வேலை செய்தது. பெரும் தொற்று நோய்கள் வரும், அதன் மூலமாக எனது உம்மத்தில் பெரும் பெரும் சஹாபாக்கள் வஃபாத் ஆவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். அதன் பால் அங்கே பெரிய ஒரு நோய் பரவல் ஏற்படுகிறது, அம்வாஸ் என்கின்ற நோய். அந்த நோய் ஏற்பட்டதினால் ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு ஏற்படுகிறது. அதில் தான் அல் அமீனு ஹாதிஹில் உம்மா என்று அடையாளப்படுத்தப்பட்ட அபு உபைதத் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு மரணமடைந்தார்கள். அதே நோய் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தொற்றது. தொற்றி அவர்களுக்கு மரண தருவாய் ஏற்பட்டது. மரண நேரத்தில் எல்லோரும் சூழ்ந்து அழுது கொண்டிருக்கிற வேளையில பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் சிரித்து கொண்டே இருந்தார்கள். சிரித்துக் கொண்டே இருந்தார். சூழ்ந்து தன்னுடைய உறவுகள் நிறைந்திருக்கிற அந்த நேரத்துல எல்லோரும் பிலால் போக போகிறாரே என்ற எண்ணப்பாங்கில் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல பிலால் சிரிக்கிறார். பக்கத்துள்ளவங்க கேட்டாங்க, பிலால் அவர்களே, இப்பொழுது வேதனைப்படுகிற நேரம், சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறீங்க, இந்த நேரத்தில் என்ன இவ்வளவு சிரிப்பு என்று கேட்டார்கள். நாளைக்கு எனது ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போகிறேன், என்ற தோழர்களையும் நான் சந்திக்க போகிறேன் என்றாங்க. அதனால் தான் எனக்கு சிரிப்பு. இப்போது சிரிக்கலன்னா நான் எப்போ சிரிக்க போறேன்? சொந்த நிலையிலேயே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நல்ல மனிதரின் உயிர் பிடுங்கப்படுகிறது, வஃபாத்தாகிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார். அன்பானவர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை அவர்தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய சிறப்பான அந்த ஆட்சிக்கு கொண்டு வந்த சாம்ராஜ்யம் சிறப்பான சாம்ராஜ்யம் என்பதற்கு முன்னான பேரடையாளம் இந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களோடு இறை தூதர்கள் வாழ்ந்த அந்த வாழ்வாடல் தான். எனவே அன்பானவர்களே, இந்த பிலாலுக்காக பிரார்த்தியுங்கள். இந்த பிலால் எந்த தூதரை நேசித்தாரோ அந்த தூதருக்காக நாம் வாழ்வோம். இறுதியில அந்த தூதரோடு நம்முடைய குடும்பத்தோடு வாழுகிற வாய்ப்பை பெறுவோம். அந்த பிலாலிடத்தில் கேட்போம், இவ்வளவு தூரம் நீங்கள் நேசித்தீர்களே என்று கேட்கும் போதும், அவர்களோடு உரையாடுகிற போதும் இறை தூதரின் பந்தத்தை இன்னும் மெருகேற்றிக் கொள்கிற வாய்ப்பை, இறை தூதரின் பக்கத்திலிருந்து அனுபவிக்கிற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் எனது குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இறைவன் நசீபாக்கட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.